ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நாளைக்கு நம்ம காட்டில் ஆரியம் வந்து நடப்போகிறோம். அதுக்கு முதல்ல பயிர் பிடுங்கணும் இல்லைங்களா? அந்த காட்டில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும். அதனால் லைட்டாக அப்படியே தண்ணி வாரி இறச்சிட்டு வந்தோம்னா நாளைக்கு பயிர் பிடுங்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்கள் நாத்தனாருடைய ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. அதாவது குட்டி பாப்பா பிறந்திருக்கா இல்லையா, அவளை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ மெதுவடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில், கொத்தமல்லி தலை எல்லாமே வந்து போட்டு மெதுவடை வந்து ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு ரெடி ஆனோடனே முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். ஏன் தெரியுமா? எப்போ நம்ம சாப்பாட்டில் கை வைக்கிறோமோ அப்போ தான் பாப்பா கத்துவா. அதனால பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும். ஸோ முதல்ல அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கட்டில் வந்து பாப்பா தூங்கிட்டு இருந்தா, அதுக்கு பக்கத்தில் தொட்டில் கட்டி ஹரிஸ் தூங்கிட்டு இருந்தான். நாங்கள் நினைச்ச மாதிரியே பரிமாறுற வரைக்கும் அமைதியாக இருந்தால் கரெக்டாக சாப்பாட்டில் அவங்க அம்மா கை வச்சோடனே கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் பாப்பாவோட பாட்டியும் வந்திருந்தாங்க. ஸோ குழந்தை நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்பவுமே எங்கள் வீட்டில் ஒரு நேர சாப்பாடாவது இப்படி எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வட்டம் பெருசாகவே இருக்கும். உங்கள் வீட்லேயும் இப்படி சாப்பிட்ற பழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.